பண்ணிப்பேன். பிகாஸ் அது ஒருத்தரோட இஷ்டம் இல்லையா. சில பேருக்கு பின் போட்டு தான் பிடிக்கும், அப்பதான் அவங்களுக்கு வந்து சேஃப்டியா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு அது பிடிக்காது. ஸோ பின் போடலையா? நான் போடல, அது எனக்கு பிடிக்காது. பட் சில கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா வீட்லயே அப்படிதான் வளர்த்துருப்பாங்க, பின்லாம் போட்டு. அது அவங்களோட செக்யூரிட்டிக்காக. ஸோ இப்ப அது வந்து பயாஸ்டா எல்லாருக்குமே வச்சு நீங்க ட்ரெஸ் பண்ணா இந்த இந்த பேட்டர்ன் தான் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்ல, பண்ணிக்க மாட்டேன். இல்ல இல்ல ஆப்வியஸா மாட்டேன். பிகாஸ் இப்போ ட்ரெண்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏதாவது 2 பீஸ் போடுற காலத்துல இப்போ வந்துட்டு ஷால்லாம் போட்டுலாம் யாரும் சுத்த மாட்டாங்க. ஸோ அதுதான். கண்டிப்பா இல்ல. ஏன்னா இப்பதான் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. திருப்பி அதே மாதிரி ட்ரெடிஷ்னலா போறது யாருக்கு தான் பிடிக்கும்? ட்ரெஸ் கோட் பிடிக்கும். பிகாஸ் ட்ரெஸ் கோட் இல்லைன்னா வி கான்ட் மேனேஜ் எனிதிங். ட்ரெஸ் கோட் இருக்கணும். ட்ரெஸ் கோட் பிடிக்கும். இங்க ட்ரெஸ் கோட் இருக்கே. ட்ரெஸ் கோடுங்கிறது அது இண்டிவிஜுவல்ல பொறுத்து. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அவங்க போட்டுட்டு போகலாம். இதுதான் போடணும் அதான் போடணும்னு இன்னொருத்தவங்க வந்து டிமாண்டும் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இட்ஸ் தேர் விஷ். அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அதை போடணும். இப்போ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்னா நீங்க போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். எனக்கு இது பிடிச்சிருக்கா நான் போடுறேன், நீ இதை போடு அதை போடுன்னு சொல்றதுக்குலாம் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, இன்க்ளூடிங் தேர் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாரா வேணா இருக்கட்டுமே தவிர அவங்க இஷ்டம். போட்டு உங்களுக்கு ஓகேவா, அவ்வளவுதான். வெளியே இருக்கிறவன் இப்படி பாப்பான், இந்த ட்ரெஸ் போடுறதால தான் எப்படி நடக்குது, அதெல்லாம் வந்து நான்சென்ஸ். புத்தியில தான் பேசுறது. என்ன பார்த்துருக்கேன் அவன் இஷ்டம். இல்ல நாட் ஓகே. இல்ல அந்த காலத்துல அது ஓகே. இப்போ எல்லாமே ட்ரெடிஷனா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரீயா இருக்கலாம். இப்போ எல்லாருமே நார்மல் ஆயிடுச்சுல. ஸோ அதனால வேண்டாம். இருக்கிறது அவங்கவுங்களுக்கு இஷ்டம். என்னென்ன ட்ரெஸ் போடலாம்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்சா போதும். இது எப்படி சொல்றது, நம்மளுக்கு தெரியும்ல நம்ம என்ன எதுக்காக போடுறோம். அதனால மாட்டேன். அது அவங்க ஃப்ரீடம், யாரு வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வரும்போது அதோட டெக்கரம் மெயின்டைன் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்றது இஸ் ஃபைன், பட் நாட் ட்ரெஸ் கோட். மேட்டர். பிகாஸ் அந்த டைம்ல வந்து அது அவங்களோட கல்ச்சருக்கு அது சூட்டபிளா இருந்திருக்கும். பட் இப்போ நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோன்ல நம்ம இருக்கும் போது அதை அவங்க நம்ம கிட்ட இருந்து பறிக்க பாக்குறதுன்றது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். இல்ல வர வேணாம். கட்டிச்சாங்க இல்லக்கா, கண்மணிக்கா இல்லக்கா. இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தா இப்படி கொஞ்சமாவது முன்னேற்றம் ஆகணும்ல. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப சாலே போடாம ரொம்ப போறோம். நல்லா இல்ல, பிடிக்கல. ஆப்வியஸ்லி I'll accept it. பண்ணிப்பீங்களா? உங்களை பார்த்து ட்ரெஸ் கோட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியலையே. நான் வீட்டுல போடுவேன். இங்க வெளியே வரும்போது அந்த மாதிரி அதான் இப்போ வெளியே வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு என்ன பண்ணீங்க? போடுவேன். அந்த ட்ரெஸ் சுடிதாரா? நான் போட மாட்டேன். கேள்வியே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ காலேஜ் டைம்லலாம் அந்த காலத்துல வந்து ட்ரெஸ் எல்லாம் சுடிதார்லாம் போட்டு வரணும், ஆஃப் சாரி தான் கட்டு வரணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. ட்ரெஸ் கோட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் கோட் எடுத்துட்டு வந்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இப்ப எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுறாங்க. அதெல்லாம் போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் போடுறது. எனக்கு இதான் பிடிக்கும். கரண்ட்லி பர்சனல் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனல். ட்ரெஸ் கோட் யூ டோன்ட் அக்செப்ட் இட். I know. if you have to wear it, I would. But if you have a choice, then I would definitely. I personally do love to wear half saree and all. But if someone says you have to wear it, I wouldn't. I won't, because I do love all the like half saree and as well as Western clothes. So if someone says you only can wear this particular dress, I won't. No. I will not accept. சேம் திங். No, not really. But considering we still have kurti as a dress code in our college, I don't really support it because I believe the dress code is subjective and everybody should dress according how they feel. So I don't think there should be like a imposed dress code. உடைகள் போடுவது எங்களோட உரிமை இல்ல. கண்டிப்பா